குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 11 சித்தர்கள் பாடல் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போறது கருவூரார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும். இவருடைய பாடல்கள் பூஜா விதி என்று சொல்லப்பட்டிருக்குங்க. மொத்தம் 30 பாடல்கள் பாடியிருக்காரு. வாழ்த்து பாடலோட சேர்த்து மொத்தம் 31 பாடல்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதலாவது காப்பு. தெளிவதனில் தெளிவு தரும் அருளும் காணும் கெனத்திலே சிவமயமும் சேரத் தோணும் வழியதனில் நல்ல வழி ஞானம் கூடும் மகத்தான வேதாந்தம் சித்தி காட்டும் ஒளிவு தனில் ஒளிவு தரும் உறுதி சொல்வார் உற்பணத்தில் உற்பணமாயுறுதி தோணும் வெளியதனில் வெளியாகி நாதத்துள்ளே விளங்கி நின்ற வாளை பின் ஆதி காப்பே. மருள் அப்படின்னா மயக்கம், அதாவது விளங்காமை. கெனம் அப்படின்னா கணம், அதாவது ஒரு வினாடி. ஞானம் அப்படின்னா அறிவு. வாழைப்பெண் அப்படின்னா குண்டலினி சக்தி. வாழை பெண்ணானவள் தெளிவார்க்கு தெளிவும் மற்றவர்களுக்கு விளங்காமையும் தருவாள். ஒரு வினாடியில் சிவமயமாக சேர்ப்பாள். நல் வழியில் அறிவு காட்டுவாள். உடல் மறையும் சித்தி அருளுவாள். உறுதியும் உதிப்பதில் உதிப்பதும் காட்டுவாள். வெளியோடு வெளியாக விரியும் நாதத்தில் விளக்கமாய் நிற்கும் வாழை பெண்ணாகிய இந்த ஆதியானவள் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 1. ஆதியந்தம் வாழையவள் இருந்த வீடே ஆச்சரியம் மெத்த மெத்த அதுதான் பாரு சோதியந்த நடுவீடு பீடமாகி சொகுசு பெற வீற்றிருந்தாள் துரைப்பெண் ஆத்தாள் வீதியந்த 6 தெரு அமர்ந்த வீதி விளையாடி நின்ற திருமாலி கண்டாய் பாதிமதி சூடியே இருந்த சாமி 10 வயது ஆகும் இந்த வாமி தானே. ஆதியந்தம் அப்படின்னா தொடக்கமும் முடிவும். வாழை அப்படின்னா குண்டலினி சக்தி. பாதிமதி அப்படின்னா பாதி சந்திரன். பாதிமதி சூடியே இருந்த சுவாமி அப்படின்னா சிவபெருமான். வாமி அப்படின்னா சக்தி. வாழை பெண்ணானவள் இருக்கும் மூலாதாரமாகிய வீடே தொடக்கமும் முடிவுமாகும். அனைத்திற்கும் இவளே காரணமாவாள். சோதி தோன்றும் நடுநாடியாகிய சுழுமுனை நாடிக்கு பீடமாயிருக்கும் மூலாதாரத்தில் சொகுசாக வாழை பெண் அமர்ந்திருப்பாள். இவளே தலைவியும் தாயும் ஆவாள். 6 யோக ஆதாரங்களும் உள்ள யோக வீதியில் இவள் விளையாடி திருமாளிகை காண்பாள். பாதி சந்திரனை சூடிய சிவபெருமான் இவளுடைய கணவன். இவள் 10 வயதே ஆனா சிறுமியே ஆவாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 2. வாமி இவள் மர்மம் வைத்து பூசை பண்ண மதியுனக்கு வேணுமடா அதிகமாக காமி வெகு சாமி சிவகாமி ரூபி காணரிது சிறு பிள்ளை கண்ணி கண்ணி ஆமிவளை அறிந்தவர்கள் சித்தர் சித்தர் அறிந்தாலும் மனம் அடக்க அறிய வேணும் நாம் இவளை பூசை பண்ண நினைத்தவாறு நாட்டிலே சொல்லவென்றால் நகைப்பார்கானே. வாமி அப்படின்னா உமா தேவியர், அதாவது குண்டலினி சக்தி. மதி அப்படின்னா அறிவு. நகைப்பார் அப்படின்னா சிரிப்பார். சிவபெருமானின் இடது பக்கமாக வீற்றிருக்கும் இந்த வாழை பெண்ணை மனதில் வைத்து பூசை செய்ய அதிக அறிவு உனக்கு வேண்டும். காம வடிவம். சாமியாகிய சிவத்துடன் உள்ள சிவகாமி என்னும் வடிவத்தை நம்மால் காண முடியாது. கன்னியாகிய இச்சிறு பிள்ளையை அறிந்தவர்களே சித்தர் ஆவார். அறிந்த பின் மனம் அடக்கமாக இருக்க வேண்டும். நாம் இவளை பூசை செய்யும் விவரத்தை நாட்டில் உள்ள மக்களுக்கு சொன்னால் சிரிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 3. காணப்பா இவளுடைய கற்பு மெத்த கண்டவர்க்கு பெண்ணரசு நானே என்பாள் ஓனப்பா அமிழ்தம் இவள் ஊட்டி வைப்பாள் உள் வீட்டுக்குள் இருந்து மேலே ஏற பூனப்பா மனம் உறைந்து வாவா என்பாள் புத்திரனே என் மகனே என்று சொல்லி வேனப்பா வேனதெல்லாம் தருவேன் என்பாள் வேதாந்த சூட்சமெல்லாம் விளங்கும் தானே. பெண்ணரசு அப்படின்னா பெண்களுக்கெல்லாம் தலைவி, அதாவது சக்தி.
சக்தி. புத்திரன் அப்படின்னா மகன். வேணதெல்லாம் அப்படின்னா விரும்பியதெல்லாம். வேதாந்த சூட்சமம் அப்படின்னா வேத முடிவாகிய ரகசியம், அதாவது யோக ரகசியம். இவள் தன் கணவராகிய சிவபெருமான் மீது மிகுந்த ஆசை கொண்டவள். காண்பவர்களுக்கு பெண் அரசியாக தோன்றும். இவள்தான் யோகிக்கு யோக சாதனம் எனும் அமிழ்தத்தை ஊட்டுவாள். உடலுக்குள் இருக்கும் வழியின் மூலமாக மேலே ஏறிப் போக வா என்று அழைப்பாள். என் மகனே என்று கூறுவாள். அன்பினால் நீ விரும்பும் யாவற்றையும் தருவேன் என்பாள். வேத முடிவாகிய யோகத்தை இவளே விளக்குவாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 4. தானென்ற வாழை இவள் ரூபம் காண சமர்த்துண்டோ ஆண் பிள்ளை தானும் உண்டோ பானென்ற வாமத்துக்குள்ளே அப்பா பராபரையால் பல கோடி விதமும் ஆடி தேனென்ற மொழிச்சி இவள் சித்தர்க்கு எல்லாம் சிறுபிள்ளை 10 வயது உள்ள தேவி ஊன் என்ற உடலுக்குள் நடுவும் ஆகி உத்தமியால் வீற்றிருந்த உண்மைதானே. ரூபம் அப்படின்னா வடிவம், சமர்த்து அப்படின்னா சாமர்த்தியம், பராபரையால் அப்படின்னா சக்தி, தேனென்ற மொழிச்சி அப்படின்னா தேன் போன்ற இனிய சொற்களை பேசுபவள், ஊன் அப்படின்னா உடல். நம் உயிருக்கு இணையான வாழை பெண்ணின் வடிவம் காண்பதற்கு சமர்த்து உண்டோ, வலிமை கொண்ட ஆண் மகனும் உண்டோ. இடது பக்கத்தில் பலவிதமாக இப்பராசக்தி ஆடுவாள். சித்தர்களிடம் தேனாக பேசி உபதேசம் செய்வாள். ஆனால் இத்தேவிக்கு 10 வயதுதான். இவள் சிறு பிள்ளையே ஆவாள். உத்தமியாகிய இவள் உடல் நடுவே வீற்றிருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 5. உண்மை இவள் நாணமில்லாதிருந்த வீடே ஊருக்குள் நடுவீடே உற்றுப்பாரு செம்மையாய் கண்டவர்கள் உண்டோ அப்பா செகசால வித்தை இவள் ஆடும் வித்தை உண்மையடா பஞ்சவண்ணமாகி நின்ற உலகதனில் அலைந்தவர்கள் கோடா கோடி நின்மலமாய் கண்டவர்கள் சொல்லாரப்பா நேசமுடன் எனக்கு உரைத்த நிசம் கண்டேனே. நாணம் இல்லா அப்படின்னா மறைவு இல்லாமை, பஞ்சவண்ணம் அப்படின்னா 5 நிறங்கள், நிசம் அப்படின்னா உண்மை. இவள் மறைவின்றி மூலாதாரத்தில் இருப்பாள். உடம்பின் உள்பக்க வழியில் நடுவே உற்று இவளை பார்ப்பாயாக. இவளை முழுதும் அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. இவள் இவ்வுலகத்தையே மாயமாக்குவாள். இவள் 5 வண்ணங்களாகி இருப்பாள். அதை அறிந்து கொள்ளவே உலகில் அலைந்தவர் கோடிக்கணக்கானோர் ஆவார்கள். நேரில் கண்டவர்கள் வெளியில் சொல்ல மாட்டார்கள். இவை யாவுமே அவள் எனக்கு சொன்ன உண்மைகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். 6வது பாடல். கண்டதொரு பூரணத்தின் மகிமை கேளு கால் மேலும் தலை கீழும் நடுவுமாகி அண்டரொடு முனிவர்களும் கண்டு போற்ற ஆதவனும் அம்புலியும் அதிலே நின்று தொண்டு பண்ணு மவர்களிலே 4 பேர்கள் சுகம் பெறலாம் என்று சொன்ன வாசல் 4 கொண்டவர்கள் கண்டு வந்த 96 கொள்கையென காத்திருந்த குறிப்பை பாரே. பூரணம் அப்படின்னா முழுமையாகிய இறைவன், மகிமை அப்படின்னா பெருமை, அண்டர் அப்படின்னா தேவர், ஆதவன் அப்படின்னா சூரிய நாடி, அம்புலி அப்படின்னா சந்திர நாடி, வாசல் 4 அப்படின்னா 4 இதழ் தாமரையுள்ள மூலாதாரம். முழுமையாக திகழும் கடவுளின் பெருமையை கேட்பாயாக. கால் பகுதி மேலாகவும் தலைப்பகுதி கீழ்நோக்கும் நடுவிலேயே உடலில் யோக வீதி இருக்கும். தேவர்களும் முனிவர்களும் போற்றும்படி இதில் சூரிய சந்திரர் 2 நாடிகளாக நின்று யோகத்திற்கு உதவி செய்வார்கள். இவர் 4 மார்க்கமாக வந்து இன்பம் பெறலாம் என்று சொன்ன வாயில் 4 இதழ் தாமரையுள்ள மூலாதாரம் ஆகும். இதை உள்ளத்தில் கொண்டவர்கள் 96 தத்துவங்களையும் காண்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 7. பார்த்தவர்கள் செய்தொழிலும் மனமும் வேறாம் பல நூலை படித்து படுகுழியில் வீழ்வார் ஏற்றபடி மனம் போனால் புத்தி போச்சே ஏழைமதி போகாதே என் தாய் பாதம் போற்றுதற்கே ஐவரை மனத்தில் ஒன்றாய் புத்தி சித்தம் ஓர் நிலையில் நிறுத்தி வாசம் பூத்தமலர் எடுத்து திருப்பாதம் போற்ற பொறி 5 கருவி கரணாதி போமே. ஏழைமதி அப்படின்னா அறியாமை,
ஆண்மை, தாய் அப்படின்னா வாளை, பாதம் அப்படின்னா திருவடி. திருவருளால் யோகம் தெரிந்தவர்கள் தாமே முயலாமல் பல்வேறு நூல்களையும் படித்து குழம்பி அறியாமை என்னும் குழியில் விழுவார்கள். மனம் பல்வேறு வகையில் போய் அறிவும் குலையும். என் தாயாகிய வாளியின் திருவடிகளை எண்ணி மனம் வைத்தால் அறிவு கெடாது. 5 வகை கடவுள் தத்துவத்தையும் மனதில் ஒன்றாக்கி புத்தியும் மனமும் ஒரு நிலையில் ஒடுங்கி நிற்கும் போது நறுமணம் மிகுந்த மலரை எடுத்து தாயின் திருவடிகளில் வழிபாடு செய்ய ஐம்பொறிகளும் அதனால் வந்த கருவிகளும் யாவும் பிரிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 8. போச்சுதடா மனமாய்கை வீறு போச்சு, பொறியைந்து கருவி கரணாதி போச்சு, ஏச்சுதடா வென்று மனமிறக்கலாச்சு, எனக்கொருவர் இணையில்லை என்ற பேச்சு, வாய்ச்சுதடா மனமடங்க வங்கென்றோர் சொல், வாய்பேசா மௌனத்தை அதிலே சேர்க்க, காய்ச்சுதடா பூத்த மலர் கருத்தை ஊன்று, கனியாகும் அக்கனியை கண்டு கொள்ளே. வீறு அப்படின்னா கம்பீரம், வங் அப்படின்னா பீஜ மந்திரம். மனம் மாய்ந்தால் வீறு போகும், அதனால் குறுக்கே நிற்கும் கருவிகளும் கரணங்களும் விலகும். மனம் சிந்திப்பதை நிறுத்தும். எனக்கு யாரும் இணையில்லை என்று பேசும் ஆணவமானது வம் என்ற பீஜ மந்திரத்தை உச்சரிக்க காணாமல் போகும். அத்துடன் வாயும் பேசாத மௌனத்தை அதில் இணைத்தால் பூத்தமரம் காய்த்தது போன்று பயன் கிடைக்கும். அந்த வெற்றி கனியை கண்டு கொள்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 9. கொள்ளுதற்கிங்கின்னம் ஒரு குறிப்பை கேளு, கோடியிடி மின் முழங்குங் கண்ணை மூடு, வில்லுதற்கு மனம் அடங்கா பூதம் காணும், வில்லாதே உள்ளபடி சிங்கென்றோர் சொல், வில்லவுமே உபாயமதால் நடுவே நில்லு, வேகம் எல்லாம் ஒடுங்குமடா சத்தம் போச்சு, கல்லறை போல் மயங்காதே மௌனம் தூன்று, கண்ணினையும் திறக்காதே கருதிப்பாரே. வில்லவும் அப்படின்னா சொல்லவும், சிங் அப்படின்னா மந்திர எழுத்து, கல்லர் அப்படின்னா திருடர், கோடி மின்னல் ஒன்றாக ஒளிர்வது போல் தோன்றும் ஆதலால் கண்ணை மூடுவாயாக, சொல்ல இயலாதபடி மனத்தை அடக்குவாயாக, வதைத்தார்க்கும் ஒரு சக்தி தோன்றும், அப்பொழுது ஓம் சிங் என்று ஒரு மந்திரத்தை கூறு, இந்த தந்திரத்தால் உடம்பில் மனதை செலுத்துவாயாக, மனதில் அதை கெடுக்க வந்த வேகம் யாவும் அடங்கிவிடும், ஓசையற்று போகும், திருடர் போன்று மயங்காதே, பேசாமல் மௌனமாக நில், கண் திறக்காமல் கருதி பார்ப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 10. பாரேது புனலேது அனலுமேது, பாங்கான காலேது வெளியுமாகும், நாரேது பூவேது வாசமேது, நல்ல புட்பந்தானேது பூசையேது, ஊரேது பேரேது இனமும் ஏது, ஓஹோக்கோ அதிசயந்தான் என்ன சொல்வேன், ஆரேது குலமேது கோயிலேது, ஆதிபத்தை அறிவதனால் அறியலாமே. பார் அப்படின்னா நிலம், புனல் அப்படின்னா நீர், அனல் அப்படின்னா நெருப்பு, கால் அப்படின்னா காற்று, வெளி அப்படின்னா ஆகாயம், ஆதிபத்து அப்படின்னா ஆதியான இறைவன், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்கள் கிடையாது, பூவும் அதை தொடுக்க நாரும் அப்போது எப்படி கிடைக்கும் பூசை செய்வதற்கு, அதனால் பூசையும் கிடையாது, ஊர் பேர் இனம் இவை இல்லாமையால் ஆறு குலம் கோவில்களும் தோன்றாததால் ஆதியான இறைவனை அறிவார்கள் அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். 11. ஆமெனவும் ஊமெனவும் இரண்டும் கூட்டி, அப்பனே ஓமென்ற மூன்றும் ஒன்றாய், நாமெனவும் தாமெனவும் ஒன்றேயாகும், நல்லவர்கள் அறிவார்கள் காமி காணான், வாமம் வைத்து பூசை பண்ண இந்த மார்க்கம், வந்தவர்க்கு சக்தி சிறு பிள்ளை வாளை, சோமநதி அமுதமுன்ன வாவா என்பாள், சுகம் உனக்கு பரமசுகம் அருள் செய்வாளே. ஆம் ஊம் ஓம் இதெல்லாம் மந்திரங்கள். காமி அப்படின்னா காம எண்ணம் கொண்டவன், வாம பூசை அப்படின்னா சக்தி பூசை, சோம நதி அப்படின்னா சோமபானம் அதாவது அமுதம், ஆம்
ஊம் என்ற 2 மந்திரமும் சேர்த்து இவற்றுக்கு முன் ஓம் என்ற மூல மந்திரத்தை சேர்த்து மொத்தம் 3ஆக்கி உச்சரித்தால் நாம் கடவுளுடன் ஒன்றாகி விடலாம். அதாவது செம்மண்ணில் பெய்த மழையானது செம்மண் நிறத்திலேயே ஆகிவிடுவது போல நாமும் இறைவனாகவே ஆகிவிடலாம். இது நல்லவர்களால் உணரப்படுவதாகும். காம எண்ணம் கொண்டவன் இதை காண முடியாது. இறைவனுடைய இடப்பக்கத்தில் இருக்கும் பராசக்தியை இவ்வாறு பூசை செய்பவர்களுக்கு சக்தியானவள் சிறு பிள்ளை வாளையாக நிற்பாள். சோமபானம் என்னும் யோக அமுதத்தை அவளே வா என்று அழைத்து கொடுப்பாள். இதுவே உனக்கு எல்லையற்ற பேரின்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 12. செய்குவாய் பூசையது செய்யும் போது செய்குறிகள் தவறாமல் நடக்க வேண்டும். உய்குவாய் பெண்ணரவம் கடியா வண்ணம் ஊமையென்ற நடுத்தீயை அதிகங்கொண்டால் பைகுவாய் அரவுவிடம் பொசுங்கிப் போகும் பங்கமுனக்கில்லையடா அங்கம் மீதில் ஐகுவாயுள் அடங்கி பேச்சை விட்டே அழைத்திடவே அஞ்சுமது கொஞ்சம் காணே. செய்குறிகள் அப்படின்னா பூசை செய்யும் விதிமுறைகள். உய்குவாய் அப்படின்னா தப்பி பிழைப்பாயாக. பெண்ணரவம் அப்படின்னா பெண்ணாசை என்னும் பாம்பு. விடம் அப்படின்னா விஷம். பூசை செய்யும் போது எந்த ஒரு முறையும் விடாமல் செய்ய வேண்டும். பெண்ணாசை என்னும் பாம்பு கடிக்காமல் அதிலிருந்து தப்பி பிழைப்பாயாக. ஊமை எழுத்தை அதாவது மௌனத்தை மிகுதியாக கடைபிடித்தால் அந்த ஆசை என்னும் பாம்பு விடம் பொசுங்கி போகும். உனக்கு அதனால் எவ்வித குறையும் இல்லை. மௌனமாயிருப்பது எப்போதும் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 13. காணாத காட்சியெல்லாம் கண்ணில் காணும் கலங்காதே மெய்மயக்கம் மெத்தவாகும் பூணாத பனி பூண்டு சிறு பெண்ணாக போதமெனும் பொருள் பறிக்க வருவாள் கண்டாய் வானாலை மடக்கி இவள் ரூபங் கண்டு மயங்காதே மௌனத்தில் நில்லு நில்லு கோணாத முக்கோண குறியை பாரு கூசாதே கண் கூசும் கூசுங்கானே. பனி அப்படின்னா அணிகலன், பூண்டு அப்படின்னா அணிந்து, போதம் அப்படின்னா அளவு, வானால் அப்படின்னா வாழ்நாள் அதாவது ஆயுள், ரூபம் அப்படின்னா வடிவம். யோக பயிற்சி மேற்கொண்டவர்களுக்கு இதுவரை காணாத காட்சிகள் தெரியும். கலங்காமல் கண்ணை மூடுவாயாக. வாளை பெண்ணானவள் பல நகைகள் அணிந்து சிறு பெண்ணாக நம் அறிவை சோதனை செய்வதற்கு வருவாள். அவள் வழியில் மயங்காதிருப்பாயாக. மௌன யோகத்தில் விடுபடாமல் நிற்பாயாக. கண்கள் கூசினாலும் கூசாமல் நிற்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 14. கூச்சமற்று பார்க்கையிலே இருள் போல் மூடும் கொள்ளிக்கொண்டு கொளுத்தியதை வெளிச்சம் போடு வாய் சமர்த்து பேசாதே மௌனம் தோன்று வாவாவென்றே நீயும் வருந்தி கூவ சூட்சமது விருந்தவிடன் சொல்லலாமோ சொல்லுதற்கு வாய்விட்டு சொல்லலாமோ தாய் சமர்த்து பாராதே தாயை போற்று சர்க்குரு போலும் பணத்தை தாய் சொல்வாளே. மௌனத் தோன்று அப்படின்னா பேசாமல் மௌனமாக இரு. கூசாமல் பார்க்கும்போது இருள் போன்று மூடும் ஒரு கொள்ளியால் இருளை நீக்குவதாக கருதி கொள்வாயாக. வாய் பேசாதே மௌனத்திலேயே ஊன்றி நிற்பாயாக. தாயை நீ சோதிக்காதே அவள் தயவை நீ போற்ற வேண்டும். சர்க்குரு போல் உதிப்பதெல்லாம் அவள் கூறுவாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 15. சொல்வதற்கிங்கிவளையலால் சுகம் வேறு உண்டோ சூட்சமெல்லாம் இவளை விட சூட்சம் உண்டோ நல்லவர்க்கு நடுவில் விளையாடும் வள்ளி நாதவிந்து ஓங்கார நிலையும் காட்டி வல்லவர்க்கு வல்லவளும் நானே என்பாள் வரமவர்க்கும் வேணதெல்லாம் வழங்கும் ரூபி புல்லருக்கு இங்கு ஆயுதமும் புல்லே ஆகும் புத்தி கெட்ட லோபிகட்கு புகழ் ஒணாதே. வேணதெல்லாம் அப்படின்னா வேண்டியதெல்லாம். புல்லர் அப்படின்னா அற்ப அறிவு கொண்டவர்கள். லோபி அப்படின்னா கஞ்சன். புகழ் ஒணாதே அப்படின்னா கூறக்கூடாது. இவளை தவிர்த்து வேறு இன்பம் உள்ளதாக கூற முடியாது. இவளை காட்டிலும் சூட்சுமம் ஏதும் இல்லை. நல்லவர்களுக்கு நடுவில் இவள் விளையாடுவாள். நாதம் விந்து இவை இரண்டிலும் ஓங்காரத்தின் விரிவை காட்டுவாள். வல்லவர்க்கு வல்லவள் என்று தாய் சொல்லுவாள். தன்னிடம் வரம் வேண்டுவோர்க்கு அவர்கள் வேண்டும்
வரங்களை வழங்குவாள். புல்லர்களும் புத்தி கெட்ட லோபிகளும் இவளுடைய புகழை அறிய மாட்டார்கள். அதனால் இவளுடைய சிறப்பை அவர்களிடம் கூறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். 16 புகழுவார் வேதமெல்லாம் வந்ததென்று பொய் பேசி சாத்திரங்கள் மிகவும் கற்றே அகலுவார் பெண்ணாசை விட்டோம் என்றே அறிவு கெட்டே ஊர்தோறும் சுற்றி சுற்றி சகலமுமே வந்தவர் போல் வேடம் பூண்டு சடைமுடியும் காசாயன் தன்னை சுற்றி இகழு மனம் அடங்காமல் நினைவு வேறாய் எண்ணமெல்லாம் பெண்ணாசை பூசைதானே. புகழுவார் அப்படின்னா கூறுவார், சகலமும் அப்படின்னா அனைத்தும், காசாயம் அப்படின்னா காவி உடை, இகழ் அப்படின்னா முரண்பாடு, வேதங்கள் தாமாக வந்தது என்று கூறுவார்கள். காமத்தை விடாமல் பொய் பேசி பல சாத்திரம் மிகவும் கற்றதாக கூறுவார்கள். ஆனால் அறிவு கெட்டு ஆசையால் ஊர்தோறும் சுற்றி அனைத்தையும் கண்டவர் போல் வேடம் இடுவார்கள். காவியுடை அணிந்து சடைமுடி வளர்த்து மனம் மட்டும் முரண்பாடு அடங்காமல் பெண் ஆசையையே நாள்தோறும் எண்ணி அங்கேயே பூசிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 17. பூசையது செய்வம் என்று கூட்டம் கூடி புத்தி கெட்டு கைமுறையின் போக்கை விட்டு பாஷையது மிக பேசி பாட்டும் பாடி படிப்பார்கள் மந்திரத்தின் பயனை காணார். ஆசையிலே பெண்ணாசை மயக்கத்தாலே அங்கிருந்த வாமத்தை பங்கு போட்டு பேசையிலே மனம் வேறாய் நினைப்பான் பாவி புரட்டுருட்டாய் நினைவு தப்பி பேசுவானே. பாஷை அப்படின்னா மொழி, வாமம் அப்படின்னா கன்னிப்பெண். சிலர் ஒன்றாக இணைந்து பூசை செய்வோம் என்று கூறி கூட்டம் கூடுவார்கள். அறிவு இல்லாமல் உரிய முறையை கைவிட்டு வேறு மொழிகள் பலவற்றை பேசி பாடலும் பாடி படிப்பார்கள். மந்திரம் என்பதன் பயனை சிறிதும் அறிய மாட்டார்கள். பெண்ணாசை மயக்கத்தால் பூசைக்கு வந்த வாம பெண்ணை பலரும் வசமாக்கி தங்கள் மனதை காம வசப்படுத்தி நினைவு கொள்வார்கள். பாவிகள் புரட்டுகள் பலவற்றை மயக்க நிலையில் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 18. பேச்சென்றால் வாய்ச்சமர்த்தாய் பேசி பேசி பின்னும் முன்னும் பாராமல் மதமே மீறி நீச்சென்றும் நினைப்பென்றும் ஏதும் காணார் நிர்மூடர் அநேகவித சாலம் கற்றே ஆச்சென்றால் அதனாலே வருவது ஏது ஆத்தாலே பூசித்தோன் அவனே சித்தன் மூச்சென்ன செய்யுமடா நரகில் தள்ளும் மோசமது போகாதே கால் பாரே. வாய் சமர்த்து அப்படின்னா வாய் பேச்சு திறன், நீச்சு அப்படின்னா முடிவு, மூடர் அப்படின்னா அறிவற்றவர்கள். சிலர் தங்களின் வாய் பேச்சு திறனால் முன்பின் சிந்திக்காமல் பேசுவார்கள். எது முடிவு, எது நினைக்க வேண்டியது என அறிய மாட்டார்கள். அறிவற்றவர்கள் பலரும் கூடி பல மாயம் கற்றபடி காட்டி மயக்குவார்கள். அதனால் ஒன்றும் ஆகாது. தாயாக விளங்கும் வாளையை பூசித்தவன் சித்தன் ஆவான். வெறுமனே மூச்சு பயிற்சி செய்வதனால் பயனில்லை, நரகம்தான் கிடைக்கும். மோசமான வழியில் போகாமல் பக்தி வழியில் நடப்பாயாக, அதுவே முக்கால் பகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 19. முக்காலும் பொருந்தும் என்று சொன்ன போதே மோசமில்லை சூட்சமது மொழிந்து கூடும் தக்காமற் போன பேர் அநேகர் உண்டு சமர்த்தறிந்தால் அவன் சாமி அவனே சித்தன் எக்காலும் நடந்திரு நீ காலு முன்னி இருந்தடங்கி உள்ளிருந்து வெளியில் போன அக்காலை காணாமல் அலைந்தே ஓடி அழிந்து கெட்டு போனவர்கள் அறிந்து கொள்ளே. அநேகர் அப்படின்னா பலர், கால் அப்படின்னா காற்று. முக்காலும் இதுவே பொருத்தம் என்று கூறியதும் முதலுக்கு மோசம் இல்லாமல் சூட்சுமம் வெளிப்படும். இது உள்ளத்தில் தைக்காமல் போனவர்கள் பலர் இருக்கிறார்கள். இதன் திறத்தை அறிந்தால் அவன் இறைவன் ஆவான், அவனே சித்தனும் ஆவான். நீ எப்பொழுதும் இவ்வழியே நடப்பாயாக. மூச்சுக் காற்றை உள்ளிழுத்து
நினைத்து சிறிது நேரம் உள்ளேயே அடக்கி பிறகு வெளிவிட்டதை தேடிக் காண முடியாது. இப்படி வீண் வழியில் அழிந்தவர்கள் பலர் என அறிவீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 20. அறிந்து குறி அடையாளங் காண வேண்டும், அக்குறியில் சொக்கி மனம் தேர வேண்டும், அறிந்தவன் போல் அடங்கி மனம் இறக்க வேண்டும், அழகையது வழிபாதை அறிய வேண்டும், மறைந்தவரே நிறைந்தவரே நீதான் காண மயக்கத்தே கண்டுணையும் மதிக்க வேண்டும், நிறைந்த மதி குறைந்த வகை அறிய வேண்டும், நிச்சயத்தை அறிவார்க்கு முத்திதானே. சொக்கி அப்படின்னா ஈடுபட்டு, மனம் இறத்தல் அப்படின்னா மனம் சிந்தித்தலை நிறுத்துதல், நிறைந்த மதி அப்படின்னா நிறைந்த அறிவு, முத்தி அப்படின்னா வீடு பேரு, அறிந்து கொண்டோர் முயன்ற அடையாளங்களை காண வேண்டும், அந்த அடையாளங்களில் மனமானது ஈடுபட்டு தெளிவு பெற வேண்டும், அறிந்தவன் எப்படியோ அப்படியே நீயும் அறிந்து மனம் சிந்தனை செய்வதை நிறுத்த வேண்டும், இவ்வாறு வாழ்ந்து மறைந்தவர்களையும் மனம் தெளிவு பெற்று இங்கே உள்ளவர்களையும் நீ காண்பாய், மயக்கத்தை கண்டு பிறகு அதை நீக்கி நீ யார் என்ற உண்மையை உணர்வாயாக, நிறைந்த அறிவும் குறைந்த செயலும் வேண்டும், நிலையான இவற்றை அறிபவர்கள் வீடு பேறு அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். 21. முத்தி தரும் என்று மனம் புத்தியற்று மோசமது போகாதே பாசங் கையில், சித்தமதில் சந்திரனை நிறுத்தி கொண்டு செந்தீயில் உன்தீயை நடுவில் வாங்கி, சுத்தியுடன் ஆதி அந்த மனத்தில் வைத்து சொல்லாத மந்திரத்தின் தீயை மூட்டி, நித்தியமர் அர்ச்சனை செய் பாதம் போற்றி, நீயும் மதி மதியும் மதில் அதிகமாமே. முத்தி அப்படின்னா வீடு பேரு, சந்திரன் அப்படின்னா சந்திரனாடி, சுத்தி அப்படின்னா தூய்மை, ஆதி அந்தம் அப்படின்னா தலை உச்சி முதல் மூலாதாரம் வரை, அர்ச்சனை அப்படின்னா வழிபாடு, பாதம் அப்படின்னா திருவடி, மதி அப்படின்னா அறிவு, வீடு பேறு கிடைக்கும் என்று வெறும் நம்பிக்கையால் மனத்தையும் புத்தியையும் அவ்வழியில் செல்லவிட்டு வீணாக்காதே, பாசம் உன் கையில் நின்று தடுக்கும் சித்தத்தில் இடக்கலையை அதாவது சந்திர நாடியை நிறுத்திக் கொள்வாயாக, மந்திர ஒளியில் உண்டாகும் செம்மையான நெருப்பை உன் உடலில் எழும் குண்டலினி நெருப்புடன் சேர்த்து மன தூய்மையுடன் தலை உச்சியையும் மூலாதாரத்தையும் மனதில் வைத்து மௌனமாய் சொல்லும் மந்திரத்தீயை மூட்டுவாயாக, என்றும் இருப்பதாகிய நினைவையே மலராக எண்ணி அர்ச்சனை செய்து தாயின் பாதத்தை நீ வணங்கினால் அதில் உன் அறிவும் ஈடுபட்டால் பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 22. மதிப்பெருங் கதி பெருகும் வாதம் வாதம் வருந்தாதே அந்த முறை ஆகாதப்பா, நிதி பெருகும் இவள் குறியே வாதமாகும், நிர்மூடர் அறியாமல் வகாரம் பேசி நதிகள் தன்னை அறியாமல் சலத்தில் மூழ்கி, நானே நானென்று வாய் மதங்கள் பேசி உரிய பொருள் உள்ளதெல்லாம் சுட்டுச் சுட்டே உட்பொருளை பாராமல் அழிந்திட்டாரே. நிதி அப்படின்னா பணம், வாதம் அப்படின்னா வாத நோய், வகரம் அப்படின்னா வாமாசாரம், சலம் அப்படின்னா நீர், மனத்தால் துருவி துருவி ஆராய்வதால் அது வளரும், பலவிதமான வழிகள் தோன்றும், இது வாத நோய் போல் முடக்கிவிடும், எனவே வருத்தம் தரும் இந்த முறை ஆகாது, பண ஆசையாகிய இவள் குறியே வாதமாகும், அறிவற்றவர்கள் இதை அறியாமல் வாமாசாரம் பேசுவார்கள், நதியின் பெருமை அறியாமல் அந்த நீரில் மூழ்கி நான் நான் என்று வாயால் ஆணவம் பேசி மத வேற்றுமை வளர்த்து உண்மை பொருளை அறியாமல் அதை எரித்து தாங்களும் அழிந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 23. இட்ட குறி நாத விந்து ரூபம் காண இயலறியா சண்டாளர் சுட்டு மாய்வார், விட்ட குறை வந்தது என்றால் தானே எய்தும், விதியல்லார்க்கு எத்தனைதான் வருந்தினாலும் பட்டு மனமாய்தல் அல்லால் வேறொன்று இல்லை, பத்தி இலார்க்கு உரைத்து மனம் பாழ் போக்காதே, திட்டமதாய் பானம் வைத்து
வைத்து தேவி பூசை சீர்பெற்றார் 18 சித்தர்தாமே. ரூபம் அப்படின்னா வடிவம், மாய்வார் அப்படின்னா அழிவார், பானம் அப்படின்னா அம்பு, யோக குறிகளாகிய நாதம், விந்து ஆகியவற்றின் வடிவம் காண முடியாமல் சண்டாளர் அழிவார்கள். விட்ட குறை உள்ளதென்றால் அவை தானே தோன்றும். விதி இல்லாதவர்களுக்கு எத்துணை முயன்றாலும் மனம் அழிவதே அன்றி வேறில்லை. இதனை பக்தி இல்லாதவர்களுக்கு கூறி வீணாக்காதே. திட்டமாக இருந்து அம்பு போல் குறிக்கோள் தவறாமல் யோக நெறியில் நின்று தேவி பூசை செய்து 18 சித்தர்கள் வந்தார்கள் என அறிந்து கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 24. இரண்டு மொன்றமது வாழை என்பார், இதுதானே பரிதிமதி சுழுமுனை என்பார். ஒட்டி முறிந்தெழுந்தது முக்கோணம் என்பார், உதித்தெழுந்த மூன்றெழுத்தை அறியார் ஐயோ. கொட்டுமொரு தேலுருவாய் நிற்கும் பாரு, கூட்டமிட்டு பாராதே குறிகள் தோன்றும். சுட்ட சுடுகாடுமது வெளியுமாகும், சொல்லுதற்கு வாய்விலங்கா சுற்றந்தானே. 82 அப்படின்னா ஆ ஓ என்ற 2 எழுத்துக்கள். பருதி அப்படின்னா பிங்களை நாடி, மதி அப்படின்னா இடக்கலை நாடி, 3 எழுத்து அப்படின்னா ஐம் கிளீம் சௌம் என்பது 8ம் 2ம் அதாவது ஆ பிளஸ் உ ஒன்றிணைந்து ஓம் என்று உருவாவதுதான் வாழை. இதுதான் இடக்கலை பிங்களை சுழுமுனை ஆகும். மூலாதார முக்கோணத்தை ஒட்டி எழுந்தது. பாலா மந்திரமான 3 எழுத்தால் ஆன ஐம் கிளீம் சௌம் என்பதனால் எல்லாம் தெரியும் என்பதை அறியமாட்டார்கள். கொட்டும் தேல் போன்று உருவம் தெரியும், ஆனால் அது அருள் உருவானதால் வதைக்காது. பலருடன் கூடி பேசி யோகம் செய்யாமலே பல குறிகள் தோன்றும். சுடுகாடு கூட அண்ட வெளியாகும், வாய்ச்சொல்லால் விளக்க முடியாத சூட்சமம் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 25. சூட்சமிவள் வாசம் அது நிலைத்த வீடு, சொல்லுதற்கே எங்குமாய் நிறைந்த வீடு. தேசமதில் போய் விளங்கும் இந்த வீடு, சித்தாந்த சித்தர் அவர் தேடும் வீடு. ஓசைமணி பூரம் அதில் உதிக்கும் வீடு, ஓஹோஹோ அதிசயங்கள் உள்ள வீடு. ஆசு கவி மதுரம் அது பொழியும் வீடு, அவன் அருளும் கூடி விளையாடும் வீடே. உதிக்கும் அப்படின்னா தோன்றும், ஆசு கவி அப்படின்னா உடனே பாடும் கவி, மதுரம் அப்படின்னா இனிமை. சூட்சமாக இருக்கும் வாழையின் இருப்பிடம் என்றும் மாறாமல் நிலையாக இருக்கும். எங்கும் சொன்னால் தெரியும் வீடு. நாட்டில் அதாவது இந்த உடலில் பல இடத்தும் விளங்குகிறது இந்த வீடு. ஓசை கொண்ட மணிப்பூரகம் என்னும் யோக ஆதாரத்தில் இந்த வீடு தோன்றும். இது மிகுந்த வாய்ப்புகள் கொண்ட வீடாகும். சித்தாந்த நெறி கொண்ட சித்தர்கள் இந்த வீட்டை தான் தேடுகிறார்கள். விரைந்து கவிப்பாடும் ஆற்றல் கொடுக்கும் வீடு. இறைவன் அருளும் இங்கே இணைந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். 26. வீடுமது தலைவாசல் அது மேல்வாசல், வெளியான சுழிக்கதவு அடைக்கும் வாசல். தேடுகிற மூவருமே வணங்கும் வாசல், திறமையான 12 காக்கும் வாசல். ஆடுகிற புலியாகி நின்ற வாசல், அரகர சிவசிவா வாசி வாசல். கூடுகிற முக்கோண பரங்களாகி குறுகுமதி பெருகுமதி கூறொன்னாதே. மேல்வாசல் அப்படின்னா மூலாதாரம், வாசி அப்படின்னா பிராணாயாமம். இந்த மூலாதாரம் ஆகிய வீடுதான் தலைமையான வாசல். உச்சியில் உள்ளது மேல் உலகிற்கு போகும் வாசல். வெளியில் கலக்கும் சுழுமுனையை திறக்காமல் அடைத்து நிற்கும் வாசல். அனைவரும் தேடுகின்ற மும்மூர்த்திகள் வணங்கும்படியான வாசல். 12 விரல் தூரம் உள்ள காற்று வந்து காக்கும் வாசலாகும். புலி போன்ற குண்டலினி சக்தி பாய காத்திருக்கும் வாசல். அரஹர சிவசிவா இது பிராணாயாமம் வந்து திரும்பும் வாசல். முக்கோணங்கள் பலவும் பல ஆதாரங்களில் உள்ளன. அவை யாவுமே இம்மூலாதாரம் உணர ஒன்று கூடும். இதில் உள்ள 3 கோண தெய்வங்கள் திரளும். இதை கண்டவர்கள் வெண்டிலர். எனவே இதை குறுகிய மதியாலும் தெரியாமையால் பெரிய மதியாலும் அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 27.
விண்ணாகி இரண்டாகி விளைவுமாகி உத்தமியால் உட்கருத்தை அறிய போமோ தின்னாத விடக்கெடுத்து தின்னச் சொன்னால் செத்தசவம் போலிருந்து செபிக்கச் சொன்னால் பண்ணாத பணக்கோடி பண்ணி வைத்தால் பார்த்திருந்து கழுத்தறுக்க பார்த்தால் பாவி எண்ணாது எண்ணி மனம் ஏங்கினாலும் எனக்கு பயம் ஏதெனவே எழுந்திட்டேனே. விடக்கு அப்படின்னா தசை, அபயம் அப்படின்னா ஆதரவு. ஒன்று இரண்டாக வளர்ந்திடும் விளைவு போல உத்தமியால் அதாவது வாளை பரவுவாள். அவள் கருத்து இதுதான் என்று அறிய முடியாது. தின்னாத உணவான தசையை கொடுத்து தின்னுக என்றால் உணர்வு இல்லாமல் மனம் கலங்காமல் தீவிரமாக செபிக்கச் சொன்னால் கேட்காமலேயே கோடிக்கணக்கான பணம் தந்தால் அதில் ஆசை வைக்கிறோமோ என்று பார்த்த கழுத்தை அறுக்க காத்திருந்தால் பாவி தேவையற்ற எண்ணம் பலவும் எண்ணும்படி ஆயிற்று, எனக்கு இனி ஆதரவு இல்லை என எழுந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 28. எழுந்திட்ட திவள் பார்த்து தொடர்ந்து கூடி என்னையுமே இழுத்து மடி பிடித்து கொண்டு கொழுந்து விட்டு வளர்ந்தெறியும் அனலை மூட்டி குடிக்கேடி சொத்துரு போல் கூச்சலிட்டால் அழுதேனே முந்தி இனி அந்த ஊரில் அரஹரா துணை எனக்கே யாரும் இல்லை எழுந்திட்டார் எல்லோரும் ஓடிப்போனார் என்ன செய்வேன் தனித்திருந்தே ஏங்கினேனே. அனல் அப்படின்னா குண்டலினி நெருப்பு, குடி கேடி அப்படின்னா சத்துரு, குடியை கெடுக்கும் பகைவன் அப்படின்னு அர்த்தம். எழுந்த என்னை கண்டு தொடர்ந்து வந்து என்னை மடிப்பிடித்து இழுத்தால் கொழுந்துவிட்டு எரியும் குண்டலினி நெருப்பை எனக்குள் உண்டாக்கி குடிக்கேடி பகைவர் போல் கூச்சலிட்டால் இந்த ஊரில் எனக்கு யாரும் இல்லையே என்று நான் அழுதேன். அருகில் இருந்தவர் அனைவரும் எழுந்து ஓடினார்கள், என்ன செய்வேன் தனியே இருந்து ஏங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 29. ஏங்கினேன் ஈடழிந்த வீடும் அற்றேன் என்னைத்தான் கண்டவர்கள் சீச்சி என்ன தூங்கினேன் காலறிந்து மடக்க மாட்டேன் துணை எனக்கு யாருமில்லை சூழ்ச்சியாக வாங்கினேன் காலறிந்து மடக்க வேண்டும் வகையான எனக்கொருத்தி உறுதி சொன்னால் தேங்கினேன் முன்னுவள் பின்னுமாக திடமெனக்கு சொன்னதிந்த தெளிவுதானே. கால் அப்படின்னா காற்று, திடம் அப்படின்னா உறுதி. ஏங்கினேன் ஈடு அழிந்து வீடு இல்லாமல் என்னை கண்டவர்கள் சீச்சி என்று இழிவுபடுத்தினார்கள். தியானம் செய்தேன், காற்றை மடக்குவது அறிந்து மடக்காமலே செய்தேன். துணை ஒருவரும் இல்லாமல் இருந்த எனக்கு சூழ்ச்சியாக காற்றை எப்படி மடக்க வேண்டும் என்று பெண் ஒருத்தி உறுதியாக கூறினாள். அவள் முன் செல்ல தேங்கியபடி நான் அவள் பின்னால் சென்றேன். அவளே உறுதியாக நான் இருக்கும் முறையை கூறினாள். தெளிவு அதுவே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 30. தெளிவதற்கு சூட்சமிது தெளிவாய் பாரு சிவனிருந்து விளையாடும் தெருவை பாரு மொழிவதற்கிந்நூலை விட வேறு ஒன்று இல்லை முன் ஆதி அந்த முடு நடுவும் சொன்னோம் சுழியதற்குள் சுழியிருந்த சூற்றம் சொன்னோம் சொல்லாத மௌன முதல் கருவும் சொன்னோம் ஒளி பிறக்கும் உறுதி இந்த உறுதி சொன்னோம் உற்பனமாய் பார்த்தவர்கள் சித்தர்தாமே. மொழிவதற்கு அப்படின்னா கூறுவதற்கு, உற்பனம் அப்படின்னா நேரில் உண்டாவது, தெளிவடையும் சூட்சமம் என்பது வாளையான குண்டலினி சக்தியின் கருணை பெறுதலே என்றாலும் சிவன் இருக்கும் தலையில் உள்ள வழிகளை பார்த்து அறிந்து கொள்வீராக. இதுபோல் வேறு எந்த நூலிலும் சொல்லவில்லை. தொடக்கம் முடிவு நடு எல்லாம் கூறினோம். சுழியான மூலாதாரத்தில் சுழுமுனை இருக்கும் சூட்சமத்தையும் சொன்னோம். மௌனம்தான் எல்லாம் என்ற கருவையும் கூறினோம். ஒளியானது உடலுக்குள் எப்படி பிறக்கும் என்றும் உறுதியாக கூறினோம். இப்படி கூறியதை நேரில் உண்டாவதை பார்த்தவர்கள் சித்தர்களே ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் கருவூர் சித்தர் பாடல்கள் நிறைவு பெற்றன. அவர் அருளாலே வாழைப்பின் நமக்கும் துணையாக வந்து சூட்சமத்தை
உரைக்க வேண்டி அவருடைய பாதம் பணிகிறேன். இந்த பாடல்களுக்கு மூலமும் உரையும் கொடுத்திருக்கும் உரையாசிரியர் மற்றும் இள முனைவருமான தமிழ்பிரியன் அவர்களுக்கும் என்னுடைய பாதம் பணிந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு சித்தர் பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றிய வீடியோக்கள்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.